ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம புது டாபிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்டான கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஆனால் ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இது எல்லாமே நமக்கு ஒரே ஒரு கான்செப்டை சுற்றி தான் அந்த மொத்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸுமே ட்ராவல் ஆக போகுது. ஆனால் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. ஸோ எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நீங்கள் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இல்லை நீங்கள் என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதனால இதை வந்து நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை வந்து நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் நம்மளால இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அதில் நல்ல ஸ்கோர் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சப் டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து இனிஷியலா இதுக்கு பேசிக்கா டைம் அண்ட் டிஸ்டன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுல இருந்து சப் டாபிக் கொஞ்சம் பிரிய போகுது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சப் டாபிக் என்னன்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ரேசஸ். ஓகேங்களா? ஸோ ரேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து ஆர்ஆர்பிலையும் சரி, எஸ்எஸ்சிலையும் சரி இந்த ரேஸ் சம்பந்தமா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு. முன்னாடிலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து ரீசென்ட்டா இந்த ரேஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ரேஸ தெளிவா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து சர்க்குலர் ட்ராக்க வந்து 2 பேரும் சுத்தி வராங்க. அந்த மாரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இதுவும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு கீழ வரக்கூடிய ஒன் ஆஃப் த சப் டாபிக் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு சப் டாபிக்கையும் நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்தது கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆப்ல வந்து அட்வான்ஸ் மேத்ஸ்ல ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து இப்போ ஜாமெட்ரி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ஜாமெட்ரியில பேசிக்கா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து குவாட்ரிலேட்டரல் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே அடுத்தடுத்த மென்சுரேஷன் ஜாமெட்ரி முடிச்சதுக்கப்புறம் மென்சுரேஷன் கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ 1 இயர் வேலிடிட்டி இருக்கும் அந்த கோர்ஸ்க்கு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299. நம்மளோட அப்ளிகேஷன்ல ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்து ஜிஎஸ் ப்ரோ ஆப்ல வந்து இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கோர்ஸ் எல்லாமே பேசிக்ல இருந்து ஓகேங்களா? ஸோ ஜாமெட்ரி, மென்சுரேஷன் வந்து உங்களுக்கு பேசிக் ஐடியாவே இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப கீழ ஓகேங்களா? ரொம்ப பேசிக்ல இருந்தே நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால இத நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, நீட் இருந்ததுன்னா. ஓகே, இப்போ நம்ம டைரக்ட்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாச்சு. இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்ன. ஆனா இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கான பேசிக்ஸ வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல யூஸ் பண்ணக்கூடிய டெர்ம்ஸ் என்ன? இதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெர்ம்ஸ்க்கான யூனிட்ஸ் என்ன? அப்ப அந்த யூனிட்ஸ வந்து ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது? இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் தான் இதுல பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். அத மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இடையில எந்த இடத்துலயுமே கன்ஃப்யூஷன் வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கான முக்கியமான ஒரு பேசிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவ வச்சு தான் இந்த டோட்டல் சாப்டருமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஆனா இந்த இந்த ஒரு ஃபார்முலா வேற வேற வடிவத்துல வந்துகிட்டே இருக்குமே தவிர, ஆனா அந்த எல்லா ஃபார்முலாக்கும் ஆரம்ப புள்ளி என்னவா இருக்கும்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் இன்டூ டைமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் இன்டூ டைம். அப்ப ஸ்பீடுனா அது எப்படி இருக்கும்? ஸ்பீட் ஈக்குவல் டூ இந்த ஸ்பீடு தேவைன்னா, இங்க இருக்கக்கூடிய டைம வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா டிவிஷன் ஆயிடும். அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னா நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். இதே டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இப்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து ஸ்பீட டிவைட் பண்ணோம்னா நமக்கு டைம் கிடைக்கும். அப்போ ஒரு சிங்கிள் ஃபார்முலால இருந்து இன்னும் 2 ஃபார்முலாவ நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே. இப்ப அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் இந்த மாரி ஒரு 3 விஷயங்கள பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த 3 டெர்ம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இது ஒவ்வொன்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்கணும். பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட். அப்ப நான் வந்து 3 டெர்ம் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் டெர்ம் என்ன சொன்னேன்? டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் டெர்ம் நம்ம டிஸ்டன்ஸ் சொன்னோம்ல. டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் இதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம குடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி குடுக்கலாம்னா, 1 மீட்டர்ஸ்ல குடுக்கலாம். சரியா? அல்லது கிலோமீட்டர்ஸ்ல குடுக்கலாம். அல்லது மைல்ஸ்ல குடுக்கலாம். சரியா? ஸோ இந்த 3 தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இத தாண்டி வேற எந்த யூனிட்டும் வரப்போறதில்ல. ஓகேங்களா? என்னலாம் இருக்கு? 1 மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் இது போக எக்ஸ்ட்ரா நமக்கு யூஸ் பண்ணணும்னா வேற என்ன சொல்லுவாங்கன்னா, யார்டு ஓகேங்களா? அப்படி இல்லன்னா ஃபீட்டு இந்த மாரிப்பட்ட யூனிட்ஸ் எல்லாம் வரலாம். இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ்ல தான் வரும். இந்த யார்ட் அண்ட் ஃபீட் எல்லாமே. நமக்கு பேசிக்கா இந்த டிஸ்டன்ஸ்‌க்கு மீட்டர், கிலோமீட்டர், மைல் இது 3 தான் ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டண்டா 99% யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 3 யூனிட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ டிஸ்டன்ஸுக்கு இந்த யூனிட்ஸ் எல்லாம் வரலாம். டிஸ்டன்ஸ்னா நமக்கு என்னது? தூரம். ஓகேங்களா? தூரம். டிஸ்டன்ஸுக்கு பெருசா எக்ஸ்பிளனேஷன் தேவை கிடையாது நமக்கு. அடுத்து பாருங்க, டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அடுத்து என்ன பார்க்கணும்? டைம். டைம்ங்கிறது காலம். ஸோ டைம் நம்ம என்ன யூனிட்ஸ்ல எல்லாம் சொல்லலாம் பாருங்க. டைமை வந்து ஒன்று ஹவர்ஸ்ல சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா மினிட்ஸ்ல சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா செகண்ட்ஸ்ல சொல்லுவோம். ஸோ டைமுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த 3 யூனிட்ஸை தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஹவர்ஸ், மினிட், செகண்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பீடு. ஓகேவா? வேகம். ஸ்பீடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 பேசிக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? கிலோமீட்டர் பெர் ஹவர்னா நமக்கு என்ன அர்த்தம்? மணிக்கு எத்தனை கிலோமீட்டர். சரியா? கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே மாதிரி மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது மீட்டர் பெர் செகண்டை யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க. அப்போ நமக்கு இதுதான் நம்ம படிக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு, டைமு, ஸ்பீடு இதுக்கான யூனிட்ஸு. நம்ம இந்த சாப்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் கன்வர்ஷன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த 2 யூனிட்டுக்குமான ரிலேஷன் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்வர்ஷன்ல தான் நிறைய பேருக்கு நிறைய சிக்கல் வரும். ஓகேங்களா? கரெக்டா நீங்க கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா, கொஸ்டினுக்கு நீங்க என்னதான் கரெக்டா சால்வ் பண்ணாலுமே ஆன்சர் தப்பா தான் வரும். ஓகேங்களா? அதனால கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்வர்ஷன் தெரியாம இதை நம்ம அப்ரோச் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ கன்வர்ஷன் நான் வந்து சிம்பிளா சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்ல என்ன மாதிரி கன்வர்ஷன்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நம்ம சொன்ன டிஸ்டன்ஸ்ல மொத்தமே ஒரு 3 விஷயம். ஒரு 3 யூனிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். எதெல்லாம்? மீட்டர், கிலோமீட்டர், மைல். அப்ப இது 3க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா போதும். பாருங்க, நமக்கு 1000 மீட்டர்ஸ் சேர்ந்தாதான் நமக்கு எவ்வளோ? 1 கிலோமீட்டர். புரியுதா? 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். அப்ப 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர் அப்படின்னா, நமக்கு இதுல இருந்து ஒருவேளை நமக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்ல இருந்து நீங்க மீட்டருக்கு மாத்த போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிலோமீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் குடுத்திருக்கிற டேட்டாவ 1000ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்ப என்னன்னா, இப்ப எனக்கு 4 கிலோமீட்டர்ன்னு குடுக்குறாங்க. அப்ப அத நான் மீட்டருக்கு மாத்தணும்னா 4 இன்டு 1000 4000 மீட்டர்ன்னு எழுதணும். 2.5 கிலோமீட்டர்ன்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2.5 இன்டு 1000 போடும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2500 மீட்டரா இருக்கும். புரியுதா? அப்ப கிலோமீட்டர மீட்டரா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? 1000ஆல மல்டிப்ளை பண்றீங்க. அதே மாரி சேம் மீட்டர்ல இருந்து நீங்க கிலோமீட்டருக்கு வரணும் அப்படின்னா, எப்படி நீங்க இந்த இடத்துல 1000ஆல மல்டிப்ளை பண்ணீங்களோ, அது மாரி இங்க அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் 1000ஆல டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது என்னவா மாறிடும்? மீட்டர் வந்து கிலோமீட்டரா மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு 4000 மீட்டர்ன்னு இருக்கு. அத கிலோமீட்டருக்கு மாத்தணும்னா 4000 டிவைடட் பை 1000 நமக்கு எவ்வளவு வந்துரும்? 4 அப்போ 4000 மீட்டர்ங்கிறது 4 கிலோமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? ஸோ கிலோமீட்டர் டு மீட்டர்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர் டு கிலோமீட்டர்னா 1000ஆல டிவைட் பண்ணணும். ஓகே. இதுல இன்னொன்னு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அந்த மைல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு எனக்கு இது ரொம்ப ரேர் கேஸ்ல தேவைப்படும். ஆனா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். 1 மைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.606 கிலோமீட்டர். ஓகே. 1 மைல் அப்படிங்கிறது 1.606 கிலோமீட்டர். இதே இது 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.6214 மைலா இருக்கும். இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல லாஸ்டா சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிச்சு அதை மைலுக்கு மாத்துறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன டேட்டா தான். ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 1 மைல்னா 1.606 கிலோமீட்டர். அதே 1 கிலோமீட்டர்னா 0.6214 மைல். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு இங்க பாருங்க, 5 மைல் அப்படிங்கிறது, ஓகேங்களா? 5 மைல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 8 கிலோமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. சரியா? நமக்கு 5 மைல் ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர்ஸ். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் இப்படி தான். நமக்கு ஒரு சில கொஸ்டின்ல மீட்டரை கிலோமீட்டரா மாற்ற வேண்டி வரலாம். ஒரு சில கொஸ்டின்ல மீட்டரை
கிலோமீட்டரை மீட்டரா மாத்த வேண்டிய வரலாம். அப்ப இது 2க்கும் நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம். டைம்ல என்ன மாரி நம்ம கன்வர்ஷன் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டைம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1 ஹவர் ஈக்குவல் டூ என்னது? 60 மினிட்ஸ். ஓகேவா? 1 ஹவர் ஈக்குவல் டூ 60 மினிட். இது வந்து ஹவருக்கும் மினிட்க்கும் உள்ள ரிலேஷன். அப்போ நமக்கு 1 மணி நேரத்துக்குள்ள 60 நிமிஷம் இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எப்பல்லாம் உங்களுக்கு ஹவர மினிட்டா மாத்த வேண்டிய தேவை இருக்குதோ, அப்பல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும்? 60ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2 மணி நேரம்னு குடுக்குறாங்கன்னா எத்தன நிமிஷம்? அப்ப 2 இன்டூ 60 120 மினிட்ஸ்ன்னு எழுதணும். புரியுதா? அதே மாரி இப்ப அடுத்தது மாறி வருமா நமக்கு? சம்டைம்ஸ் என்ன வரும்? மினிட்ஸ ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ண வேண்டி வரும். அப்ப அப்படியே ரிவர்ஸ். அங்க மல்டிப்ளை பண்ணீங்களா, இங்க டிவைட் பண்ணிக்க வேண்டியதுதான். 60ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு மினிட்ஸ் வந்து என்னவா மாறும்? ஹவரா மாறும். இப்போ உதாரணத்துக்கு 180 நிமிஷம்னு இருக்கும். ஓகேங்களா? 180 நிமிஷம்னு இருந்ததுன்னா, அத நீங்க ஹவர்க்கா மாத்தும்போது 180/60ன்னு போடும்போது உங்களுக்கு எவ்வளவு வந்துரும்? 3 மணி நேரம்னு சொல்லி கிடைக்கும். புரியுதா? ஸோ பாயிண்ட் அதுதான். ஹவர் டூ மினிட்னா 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். மினிட் டூ ஹவர்னா 60ஆல டிவைட் பண்ணணும். ஸோ சேம் அதே மாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, அடுத்தது பாருங்க. இப்போ ஹவருக்கும் மினிட்க்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோமா? இது 1. அடுத்த 2வது நம்ம பார்க்க வேண்டியது வந்து மினிட்க்கும் செகண்டுக்கும். நமக்கு 1 மினிட் ஈக்குவல் டூ 60 செகண்ட்ஸ். 1 மினிட்னா நமக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கு. அப்போ நீங்க வந்து மினிட்ல இருந்து செகண்டுக்கு மாத்தணும் அப்படின்னா, மினிட்ஸ வந்து செகண்டா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மினிட்ஸ செகண்டா மாத்துறதுக்கு 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே நேரத்துல ரிவர்ஸ்ல செகண்ட்ஸ்ல இருந்து நீங்க மினிட்ஸ் போறீங்க அப்படின்னா 60ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? 60ஆல டிவைட் பண்ணிக்கணும். டிவைடட் பை 60. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது நமக்கு டைம்லயே இன்னொன்னு இருக்கு. 3. அது என்னன்னா, ஹவருக்கும் செகண்டுக்குமான ரிலேஷன். புரியுதா? ஹவருக்கும் மினிட்க்கும் பார்த்தாச்சு. மினிட்க்கும் செகண்ட்க்கும் பார்த்தாச்சு. இப்ப ஹவருக்கும் செகண்டுக்கும் சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. ஸோ 3rd ஒன் 1 ஹவர் ஈக்குவல் டூ நமக்கு 3600 செகண்ட்ஸ். 1 மணி நேரத்துக்குள்ள மொத்தம் 3600 செகண்ட் இருக்கும். அப்போ நீங்க எப்பல்லாம் ஹவர செகண்டா மாத்த வேண்டிய சூழ்நிலை வருதோ, அப்பல்லாம் என்ன பண்ணிக்கணும்? 3600ஆல பெருக்கணும். 3600ஆல பெருக்கிக்கணும். இதே இது செகண்ட நீங்க ஹவரா மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, செகண்ட் டூ ஹவர் பண்ணும்போது என்ன பண்ணிக்க வேண்டியதுதான்? 3600ஆல டிவைட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? 3600ஆல டிவைட் பண்ணணும். இங்க நான் வந்து கலர் மாத்தி எழுதுறேன். அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? 3600ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ புரிஞ்சுதா? ஸோ டைமுக்கு மொத்தம் ஹவர் டூ மினிட், மினிட் டூ ஹவர். அடுத்த மினிட் டூ செகண்ட், செகண்ட் டூ மினிட். அடுத்த ஹவர் டூ செகண்ட் அண்ட் செகண்ட் டூ ஹவர். இவ்வளவுதான் நமக்கு கன்வர்ஷன் தேவைப்படும் டைமை பொறுத்த வரைக்கும். அடுத்த லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்பீடுக்கான கன்வர்ஷன் என்ன? ஸோ ஸ்பீட்ல நம்ம மெயினா யூஸ் பண்ணக்கூடிய 2 யூனிட் என்ன பார்த்தோம்? ஒண்ணு கிலோமீட்டர் பெர் ஹவர், இன்னொன்னு மீட்டர் பெர் செகண்ட்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நமக்கு ஒரு ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்குன்னா, அத மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம். அல்லது மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்குன்னா, கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஓகேவா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஆக்சுவலி இத எழுதும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர மீட்டர் பெர் செகண்டா மாத்த போறோம். ஓகேங்களா? ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் நீங்க வந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 5/18ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? கிலோமீட்டர் பெர் ஹவர மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? 5/18ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 5/18ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இதே இது ரிவர்ஸ்ல பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னது? ஒரு ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. அத வந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்த போறீங்க அப்படின்னா, அப்படியே நமக்கு இங்க வந்து 5/18ஆல மல்டிப்ளை பண்றோமா? அப்போ 5/18ஆல டிவைட் பண்ணணும். அப்ப நீங்க 5/18ஆல டிவைட் பண்ணணுங்கிறத எப்படி எழுதிக்கலாம்? 18/5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2ம் ஒண்ணு தான். ஓகேங்களா? எப்பவுமே பாருங்க,
ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது ரிவர்ஸுக்கு நம்ம டிவைட் பண்ணுவோம். இங்கே அதே தான் கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ப மீட்டர் பெர் செகண்ட் கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தும் போது 5/18 டிவைட் பண்ணணும். நீங்க 5/18 டிவைட் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 18/5 மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ கிலோமீட்டர் டூ மீட்டர் பெர் செகண்ட்னா 5/18 மல்டிப்ளை பண்ணுங்க. மீட்டர் பெர் செகண்ட் டு கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 18/5 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் டேட்டா. நான் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது அப்ப இந்த இடத்துல எப்படி நான் அந்த கன்வர்ஷனை யூஸ் பண்றேங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ஓகே. இப்போ நேரா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாக்கு வாங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து எப்பவுமே இந்த பேட்டர்ன்ல இந்த ஈக்குவேஷன்ல நான் எழுதும்போது என்ன பண்ணுவேன்னா, இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவ எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? டிஸ்டன்ஸ் இருக்கு. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவ நான் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கா? இந்த டிஸ்டன்ஸ நான் கிலோமீட்டர்ல எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸ நான் கிலோமீட்டர்ல எழுதுறேன்னா, கண்டிப்பா ஸ்பீட் என்ன பண்ணுவேன்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் எழுதுவேன். டைம் எதுல தான் எழுதுவேன்? ஹவர்ஸ்ல தான் எழுதுவேன். புரியுதா? டிஸ்டன்ஸ கிலோமீட்டர்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்பீட் எதுல தான் இருக்கணும்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கணும். டைம் எதுல தான் இருக்கணும்? ஹவர்ஸ்ல தான் இருக்கணும். ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ நீங்க மீட்டர்ல எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட ஸ்பீட் என்னவா இருக்கணும்? மீட்டர் பெர் செகண்ட்ல தான் இருக்கணும். டைம் எதுல இருக்கணும்? செகண்ட்ஸ்ல இருக்கணும். புரியுதா? அப்ப டைம பொறுத்தவரைக்கும், நம்ம இதுல வந்து ஸ்பீடுக்கு 2 யூனிட் தான் இருக்கு. கிலோமீட்டர் பெர் ஹவர், மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஸ்பீடு உங்களுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்ததுன்னா, கண்டிப்பா டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்குன்னு அர்த்தம். டைம் எதுல இருக்குன்னு அர்த்தம்? ஹவர்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நமக்கு ஹவர்ல குடுக்காம வேற ஏதாவது யூனிட்ல குடுத்திருந்தாலும், நீங்க என்ன பண்ணிக்கணும்? இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுறதுக்கு இந்த பேட்டர்ன ஃபாலோ பண்ணிட்டே வரணும். டிஸ்டன்ஸ நீங்க கிலோமீட்டர்ல எழுதும் போதெல்லாம், ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கணும். இல்லன்னா மாத்தி எழுதணும். டைம் ஹவர்ல இருக்கணும். இல்லனாலும் நம்ம மாத்திட்டு ஹவர்க்கு மாத்தி எழுதணும். அதே மாரி டிஸ்டன்ஸ நீங்க வந்து மீட்டர்ல வச்சு எழுத போறீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ மீட்டர்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்பீடு கண்டிப்பா மீட்டர் பெர் செகண்டா தான் இருக்கணும். அட் த சேம் டைம் டைம் வந்து நமக்கு இன் செகண்ட்ஸ்ல தான் இருக்கணும். இதே பேட்டர்ன் தான் இந்த 2 ஃபார்முலாவுக்கும் அப்ளிகபிள். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்பீட் இருக்கா? நீங்க வந்து ஸ்பீட கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வைக்கிறீங்கன்னா, டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கணும். டைம் ஹவர்ல இருக்கணும். ஒருவேளை ஸ்பீட மீட்டர் பெர் செகண்ட்ல வைக்கிறீங்கன்னா, டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கணும். டைம் வந்து செகண்ட்ல இருக்கணும். இங்க பாருங்க. டைமுக்கு டைம் ஒருவேளை ஹவர்ல இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கணும். ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கணும். ஒருவேளை டைம வந்து நீங்க வந்து செகண்ட்ஸ்ல வைக்கிறீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கணும். ஸ்பீடு வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் த்ரூஅவுட் எல்லா கொஸ்டின்லயும் பேலன்ஸ் ஆகணும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து இன்னும் நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நேரா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? டிம்பிள் இஸ் டிராவலிங் அட் a speed of 90 km per hour on a highway while Sachin is traveling at a speed of 108 km per hour. What is the difference in their speeds in meter per second? ஓகே. ஸோ இனிஷியலா பேசிக்கான ஒரு சில கொஸ்டினை வந்து நம்ம தெளிவா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி வரக்கூடிய பெரிய பெரிய கொஸ்டினை வந்து நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 பேரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. யாரு? ஃபர்ஸ்ட் டிம்பிள். சரியா? டிம்பிளோட ஸ்பீட் டிம்பிளோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு. இப்ப டிம்பிளோட ஸ்பீடு 90 என்ன யூனிட்ல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. சச்சினோட ஸ்பீடு எவ்வளோ? 108 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு. அப்ப 2 பேரோட ஸ்பீடுமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கு. ஆனா என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தயர் ஸ்பீட்? அப்ப 2 பேரோட ஸ்பீடுக்குமான வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஆனா எதுல வேணுமா? மீட்டர் பெர் செகண்ட்ல வேணுமா? இது ஜஸ்ட் யூனிட் மட்டும் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின். சிஹெச்எஸ்எல் 2021ல கேட்ட கொஸ்டின். நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிம்பிளோட ஸ்பீட் என்ன? ஸ்பீட் ஆஃப் டிம்பிள் வந்து 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே மாதிரி சச்சினோட ஸ்பீடு வந்து 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ இவங்க 2 பேருக்குமான ஸ்பீடு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க 108 90 வித்தியாசம் எவ்வளோ? 18. ஸோ 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் 2 பேருக்குமான ஸ்பீட் டிஃபரன்ஸ். ஓகே. ஆனா எனக்கு ஆப்ஷன் வந்து எதுல கொடுக்கணுமா? இதை நான் மீட்டர் பெர் செகண்ட்ல சொல்லணுமா? இப்போ பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அதை நான் மீட்டர் பெர் செகண்டுக்கா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 5/18 மல்டிப்ளை பண்ணா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து அது மீட்டர் பெர் செகண்டா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ எனக்கு ஆன்சர் நான் போடும்போது பாருங்க 18ங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. இது கூட நான் 5/18 மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஸ்பீட் எதுக்கு மாறிடுச்சு? மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறிடுச்சு. பாருங்க இந்த 18ம் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன? 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல 18 கிலோமீட்டர் பெர் ஹவர்னாலும் 5 மீட்டர் பெர் செகண்ட்னாலும் ரெண்டுமே சேம் தான்.
எப்படிங்க ரெண்டுமே சேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் இப்போ கடைக்கு போயிட்டு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்குறேன். சரிங்களா? 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்குறேன். சரிங்களா? 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிறேன். ஆனால் 1/2 லிட்டர்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் அதில் என்ன எழுதியிருக்கும்? 500 mlன்னு எழுதியிருக்கும். 500 மில்லி. ஆனால் ரெண்டும் ஒன்று தானே. ஆனால் ரெண்டும் பாருங்க யூனிட் வேற. இது லிட்டர்ல இருக்கு, இது எம்எல்ல இருக்கு. இது லிட்டர்ல இருக்கிறதுனால அரைன்னு இருக்கு, இது எம்எல்ல இருக்கிறதுனால 500ன்னு இருக்கு. அவ்வளவுதான். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே அளவு தான். அதே மாதிரி தான் இதுவும். நீங்க 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனாலும் சரி, 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போனாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஸ்பீடு தான். ஆனா இங்க ஏன் 18 இருக்கு, இங்க ஏன் 5 இருக்குன்னா ரெண்டும் வேற வேற யூனிட்ல இருக்கிறதுனால அது அப்படி இருக்கு. சரியா? அப்ப 18 கிலோமீட்டர் பெர் ஹவர்னாலும் 5 மீட்டர் பெர் செகண்ட்னாலும் ரெண்டுமே சேம் ஸ்பீடு தான். ஆனா யூனிட் வைஸ் பார்க்கும்போது கிலோமீட்டர் பெர் ஹவர்லன்னா நீங்க 1 மணி நேரத்துக்கு 18 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. ஓகேங்களா? அப்பனா நீங்க என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு நீங்க 5 மீட்டர் கடந்தாதான் 1 மணி நேரத்துக்கு உங்களால 18 கிலோமீட்டர் போய் சேர முடியும். அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ புரிஞ்சுதா? நமக்கு அவங்க கேட்டது மீட்டர் பெர் செகண்ட்ல கேட்டதுனால ஆன்சர் என்ன? 5 மீட்டர் பெர் செகண்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, a man runs 200 meters in 24 seconds his speed. சரி. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சரியா? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? a man runs 200 மீட்டரா. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? 200 போட்டுக்கலாம். ஆனால் 200 என்ன யூனிட்ல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த 200 மீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா? 24 செகண்ட். அப்போ 24. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு, டைம் செகண்ட்ல இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நான் அடி கொடுக்கட்டா? அடி கொடுத்தா எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் பாருங்க. இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 5 4s are 20, இங்கே 6 4s are 24. அகெயின் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 25 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இப்போ எனக்கு கேன்சல் பண்ணும்போது 25/3ன்னு வருது. ஆனால் இப்போ எனக்கு கிடைச்ச ஸ்பீடு என்ன யூனிட்ல தான் இருக்கும்? மீட்டர் பெர் செகண்ட்ல தான் இருக்கும். ஏன் மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு? ஏன்னா நான் எழுதின இந்த 200ங்கிறது டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு. இந்த 24ங்கிறது செகண்ட்ஸ். ஸோ அப்போ எனக்கு கிடைச்ச ஸ்பீடு வந்து என்ன யூனிட்ல தான் இருக்கு? மீட்டர் பெர் செகண்ட். ஸோ வந்து ஸ்பீடு வந்து 25/3 மீட்டர் பெர் செகண்ட். ஆனா என்னோட ஆப்ஷன்லாம் பாருங்க, எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப நான் கண்டுபிடிச்ச இந்த 25/3ங்கிற ஸ்பீடை எதுக்கு மாத்தி எழுதணும்? கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்தணும். இப்ப கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மீட்டர் பெர் செகண்ட் இப்ப நான் கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்த போறேன்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 18/5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது எதுக்கு மாறிடும்? கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாறிடும். பாருங்க இப்ப கேன்சல் பண்ணும்போது 6 டைம்ஸ், 5ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ். ஸோ 5 6 ஆர் 30. ஸோ 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட். A car covers a distance of 90 km in 50 minutes. What is its speed in meter per second? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 90 கிலோமீட்டர். ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 90 கிலோமீட்டர். டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 50 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஆனா ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல. ஆனா ஸ்பீடு என்ன யூனிட்ல வேணுமா? மீட்டர் பெர் செகண்ட்ல வேணுமா? சரியா? ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம் பாருங்க. ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல வேணும்னா ஸ்பீடு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப மேல டிஸ்டன்ஸ் எழுதணும். ஆனா டிஸ்டன்ஸ் எதுல இருக்கு? கிலோமீட்டர்ல இருக்கு. இப்ப எனக்கு ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல வேணும்னா டிஸ்டன்ஸ் எதுல வரணும்? மீட்டர்ல வரணும். அப்ப இந்த இடத்துல கிலோமீட்டரை நான் என்ன பண்ண போறேன்? மீட்டரா மாத்த போறேன். கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு என்ன சொன்னேன்? 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். அப்போ நீங்க 90 கிலோமீட்டர் அப்படிங்கறத நான் மீட்டரா மாத்தும் போது 90 into 1000 90,000 மீட்டர்ஸா இருக்கும். அதே மாதிரி கீழே டைம் வந்து எதுல தான் இருக்கணும்? செகண்ட்ஸ்ல தான் நான் எழுதணும். ஆனா டைம் எதுல கொடுத்துருக்காங்க? மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப மினிட் டு செகண்ட். மினிட்டை செகண்டா மாத்துறதுக்கு என்ன சொன்னேன்? 60ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னா அப்போ 50 into 16 போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க டைம் வந்து எதுக்கு மாறிடுச்சு? செகண்டுக்கு மாறிடுச்சு. மேல டிஸ்டன்ஸ் எதுக்கு மாறிடுச்சு? மீட்டருக்கு மாறிடுச்சு. இப்போ நான் அடி கொடுக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீட் எதுல தான் கிடைக்கும்? மீட்டர் பெர் செகண்ட்ல தான் கிடைக்கும். பாருங்க, கேன்சல் பண்ணுவோமா? இந்த 00க்கு இங்க இருக்கக்கூடிய 00 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல இங்க நம்ம கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 2ஆல இங்க கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், 3ஆல இங்க கேன்சல் பண்ணா 30 டைம்ஸ். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைனலி ஆன்சர் என்ன? 30 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கும் ஆன்சர். கிளியரா?
சரி, ஓகே. ஒருவேளை இப்ப இந்த கொஸ்டின்ல எனக்கு ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்தா இருக்கா? 30 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கா? மீட்டர் பெர் செகண்ட் அப்படியே எடுத்து, இத 18/5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு மாறிடும்? கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாறிடும். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க டைரக்ட்டாவே கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். பாருங்க. எனக்கு ஒருவேளை டைரக்ட்டா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஸ்பீடு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் டிஸ்டன்ஸ் எதுல இருக்கணும்? கிலோமீட்டர்ல தான் இருக்கணும். அவங்க ஆல்ரெடி கிலோமீட்டர்ல தான் குடுத்துருக்காங்க. எவ்வளோ? 90. ஓகேவா? 90ங்கிறது கிலோமீட்டர்ல தான் இருக்கு. டைம் எதுல இருக்கணும்? ஹவர்ஸ்ல இருக்கணும். ஆனா இங்க எனக்கு டைம் எதுல இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கு. அப்ப மினிட்ட ஹவரா மாத்துறதுக்கு என்ன பண்ண சொன்னேன்? நேரா வாங்க. இங்க பாருங்க, மினிட்ட ஹவரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 60ஆல டிவைட் பண்ணணும். சரியா? அப்ப இந்த இடத்துல 50 மினிட்ஸ்ன்னு இருக்கிறத நான் 50/60ன்னு எழுதிப்பேன். இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா 90 இருக்கும். அந்த கீழ இருக்கக்கூடிய 60 மேல போயிடும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? 50 இருக்கும். இப்ப பாருங்க, கேன்சல் பண்ணும்போது 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது 12 டைம்ஸ். இப்ப நமக்கு எவ்வளவு வருது? 12 இன்டு 9னா 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் நமக்கு ஸ்பீடு. எதுல? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல. சரியா? இப்ப நீங்க இந்த மாரி, அதாவது எப்படினாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின இப்படித்தான் பண்ணணும்னு எந்த விதிமுறையுமே கிடையாது. நமக்கு தேவை என்ன? ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். எதுல கண்டுபிடிக்கணும்? மீட்டர் பெர் செகண்ட்ல கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு எந்த வழி ஈஸியா இருக்குன்னு பாருங்க. நீங்க கிலோமீட்டர் பெர் ஹவர கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அத 5/18னால மல்டிப்ளை பண்ணி மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துனாலும் சரிதான். இல்லன்னா நான் பண்ண மாரி டைரக்ட்டாவே மீட்டருக்கு அண்ட் டைம செகண்டுக்கு மாத்தி, டைரக்ட்டாவே நீங்க மீட்டர் பெர் செகண்டுக்கு கண்டுபிடிச்சாலும் சரிதான். புரியுதா? இந்த இப்படி வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர கண்டுபிடிச்சு, அதிலிருந்து மீட்டர் பெர் செகண்ட் கொண்டு வரலாம். எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரதான் போகுது. ஓகேவா? ஆனா கொஸ்டின பொறுத்து எந்த ரூட்ல நம்ம போனா நமக்கு ஷார்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின பொறுத்து தான் டிசைட் பண்ணணும். இந்த கொஸ்டின பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ரூட், ஓகேவா? இந்த டைரக்ட்டா நான் 30 மீட்டர் பெர் செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, இந்த ரூட் பெஸ்ட் ரூட்டா இருக்கும். மத்தபடி இந்த ரூட் ரொம்ப வொர்ஸ்ட் ரூட்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதுபடியும் கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. எக்ஸ்ட்ரா எனக்கு கூட ஒரு 5 செகண்ட், 6 செகண்ட் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ புரிஞ்சுதா? CGL 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு பேசிக் கொஸ்டின் தான். அடுத்தது போலாம். இதுல பாருங்க. The speed of a train is 108 km per hour. The distance covered by the train in 11 seconds will be. ஓகேவா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஆப்ஷன் பாருங்க, டிஸ்டன்ஸ் எல்லாமே எதுல இருக்கு? மீட்டர்ஸ்ல இருக்கு. சரி. இந்த கொஸ்டின் ரொம்ப கவனமா பாருங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா? ஸ்பீடு எவ்வளோ? 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். டைம் எவ்வளோ? 11 செகண்ட்ஸ். இப்போ ஸ்பீடும் டைமும் இருக்கு. இப்போ நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். ஓகே. ஆனா டிஸ்டன்ஸ் எனக்கு எதுல வேணும்? மீட்டர்ல வேணும். டிஸ்டன்ஸ் மீட்டர்ல வரணும் அப்படின்னா ஸ்பீட் எதுல இருக்கணும்? மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கணும். டைம் எதுல இருக்கணும்? செகண்ட்ஸ்ல இருக்கணும். டைம் செகண்ட்ஸ்ல தான் இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஸ்பீடு எதுல இல்ல? அவங்க கொடுத்த ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல இல்ல, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் ஸ்பீட 108ன்னு மட்டும் எழுத முடியாது. ஏன்னா 108ன்னு எழுதுனா அது எதுல இருக்கும்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும். அப்ப இதை நான் மீட்டர் பெர் செகண்டா மாத்தி தான் போடணும். அப்ப மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்காக இது கூட என்ன பண்ணிக்கிறேன்? இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். அப்போ 108 இன்டூ 5/18னா இப்ப எனக்கு இந்த இடத்துல ஸ்பீட் எதுக்கு மாறிடுச்சு? மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறிடுச்சு. அப்ப நமக்கு தேவைப்பட்டபடி நான் ஸ்பீட மீட்டர் பெர் செகண்ட்ல எழுதிட்டேன். இன்டூ இப்ப டைம் செகண்ட்ஸ்ல எழுதணும். எவ்வளவு செகண்ட்ஸ்? 11 செகண்ட்ஸ். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது இது என்ன டேபிள்ல போகும்? 18னா நமக்கு 9ஆல கேன்சல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். 2 9s are 18. இந்த இடத்துல 12 டைம்ஸ் வருமா? அடுத்து 2ஆல கேன்சல் பண்ணா 6. ஓகே. பாருங்க, 6 இன்டூ 5 30. 30 இன்டூ 11னா 330 மீட்டர்ஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 330 மீட்டர்ஸ். ஓகே, ஆன்சர் வந்து நமக்கு 330 மீட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் வந்து உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி யூனிட் கன்வர்ஷனு, அந்த மாதிரி நம்ம கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல யூனிட்டை மாற்றி மாற்றி போடுறது, இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா ஒரு யூனிட்ல இருக்கும், கேட்கக்கூடிய ஆன்சர் ஒரு யூனிட்ல இருக்கும். அப்போ நமக்கு இதுல மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது இந்த கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்டா தான் இருக்கும். அதுல மட்டும் நீங்க வந்து தெளிவா இருந்துட்டீங்கன்னா இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஒரு டாபிக்கா தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நிறைய டைப்ஸ் இருக்கு இதுல. எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் வரிசையா ஒவ்வொன்னா. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்ட் இல்ல, எது தப்பு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, the speed of
20 மீட்டர் per second is less than the speed of 85 கிலோமீட்டர் per hour. சரியா? இந்த 20 மீட்டர் per second அப்படிங்கிறது 85 கிலோமீட்டர் per hour விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இந்த 20 எதுல இருக்கு? மீட்டர் per secondல இருக்கு. 85 எதுல இருக்கு? கிலோமீட்டர் per hourல இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒரே யூனிட்ல இருந்தா தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். எது பெருசு, எது சின்னதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல நான் இந்த ஆப்ஷன் ஏ எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். என்ன பண்ண போறேன்னா, இந்த 85 கிலோமீட்டர் per hourல இருக்கட்டும். சரியா? 85 கிலோமீட்டர் per hourல இருக்கட்டும். இந்த 20ய நம்ம என்ன பண்ணுவோம்? மீட்டர் per secondல இருந்து கிலோமீட்டர் per hourக்கு மாத்துவோம். இப்ப மீட்டர் per secondல இருந்து கிலோமீட்டர் per hourக்கு மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 20 மீட்டர் per second நான் 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது எதுக்கு மாறிடும்? கிலோமீட்டர் per hourக்கு மாறிடும். அதுக்கப்புறம் எது பெருசுங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பாருங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ். அப்ப 18 into 4னா எவ்வளோ? ஒரு 40, ஒரு 32. அப்ப எவ்வளோ வருது? 72. ஸோ 72 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எதான் பெருசு? 85 கிலோமீட்டர் பெர் அவர் தான் பெருசு. அவங்க என்ன சொன்னாங்க? 20 மீட்டர் per second இஸ் லெஸ் தென் த ஸ்பீட் ஆஃப் 85 கிலோமீட்டர் பெர் அவர். கரெக்ட் தான். 20 மீட்டர் per second அது கிலோமீட்டர் பெர் அவருக்கு மாற்றும் போது எனக்கு எவ்வளோ வருது? 72 வருது. அப்போ 72ங்கிறது 85 கிலோமீட்டர் பெர் அவரோட கம்மியாக தான் இருக்கு. ஸோ அவங்க சொன்னது படி இந்த ஆப்ஷன் ஏங்கிறது என்னது? கரெக்ட். சரியா? நமக்கு எது தப்போ அதுதான் ஆன்சர். என்ன? பி பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. த டைம் மே பி calculated by dividing the distance by speed. பி ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸை ஸ்பீடால டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? ஸோ டைமுக்கான ஃபார்முலான டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான். அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் என்ன? கவரிங் த சேம் டிஸ்டன்ஸ் இன் லெஸர் டைம் இம்ப்ளைஸ் அ ஹையர் ஸ்பீடு. இதுக்கு அர்த்தம் என்னங்க? இதுக்கு அர்த்தம் புரிஞ்சதுன்னா இது கரெக்டா தப்பான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதாவது கவரிங் சேம் டிஸ்டன்ஸ். அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டும் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு ரேஸ் ஓடுறீங்க. ரெண்டு பேரும் ஓடக்கூடிய அந்த தூரம், அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்கு. ஆனா இதுல யாரு அந்த தூரத்தை கம்மியான டைம்ல கவர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வேகம் அதிகம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கரெக்டா தப்பா? இவங்க சொன்ன விஷயம் கரெக்டா தப்பா? கரெக்ட் தானே? ஒரு ரேஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த சேம் டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு யாரு மிக குறைவான நேரம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய வேகம் தான் அதிகமா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. சப்போஸ் சி தான் கரெக்ட் தான். இப்போ டியை செக் பண்ணணுமா? நமக்கு தேவை கேட்டது என்ன? எது தப்புன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஏபிசி மூணுமே கரெக்டா இருக்குங்கிற பட்சத்துல நமக்கு கண்டிப்பா ஆப்ஷன் டி தான் தப்பா இருக்கணும். வேணா செக் பண்ணி பார்த்தலாம். டி தான் ஆன்சரு. டி வேணா செக் பண்ணி பார்ப்போம். டில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The speed of 99 km per hour is less than the speed of என்னது 24 மீட்டர் per second. அப்ப அந்த இடத்துல 99 கிலோமீட்டர் per hour இருக்கட்டும். நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 24 மீட்டர் per second இருக்குல்ல, இதை கிலோமீட்டர் per hourக்கு மாத்தும். மீட்டர் per second கிலோமீட்டர் per hour மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும்? கிலோமீட்டர் per hour மாறிடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்போ இங்க நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாயிண்ட்ல தான் வரும் எப்படியும். சரியா? இங்க பாருங்க. இங்க 5 ஆல நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்க எவ்வளவு வரும்? 4.8. இப்போ 4.8 into 18 எவ்வளவு வரும்? 4.8 into 18 நமக்கு 4.8 into 18 போடும்போது 72 80 ஓகே 86.4 கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குதுன்னா 86.4 கிலோமீட்டர் பெர் அவர். சரியா? 86.4 கிலோமீட்டர் பெர் அவர் கிடையாது. அப்போ கம்பேர் பண்ணும்போது எதான் பெருசு? 99 கிலோமீட்டர் பெர் அவர் தான் பெருசு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? the speed of 19 கிலோமீட்டர் பெர் அவர் இஸ் லெஸ் தென் த ஸ்பீட் ஆஃப் 24 மீட்டர் பெர் செகண்ட் சொன்னாங்க. அப்படி இல்லை, இது கிரேட்டரா இருக்கு. புரியுதா? அப்போ அவங்க சொன்னபடி இந்த ஆப்ஷன் டி தான் தப்பு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a bus is running at a speed of 60 km per hour to cover a distance in 50 minutes. ஏதோ ஒரு பஸ் 60 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல போச்சுதுன்னா அது 50 நிமிஷத்துல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதான். இப்போ கொஸ்டின் என்ன? டு ரெடியூஸ் த டைம் ஆஃப் த ஜேர்னி டு 20 minutes. என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி 50 நிமிஷத்துல போச்சுதுல, இப்போ அதே தூரத்தை அது 20 நிமிஷத்துல போகணும் அப்படின்னா அந்த பஸ் என்ன ஸ்பீட்ல போகணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி போன ஸ்பீட் எவ்வளோ? 60 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 50 நிமிஷம் ஆச்சு. ஆனா இப்போ அதே தூரத்தை எவ்வளவு நேரத்துல போகணும்? 20 நிமிஷத்துல போகணும். அப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட டைமை விட இப்போ டைம் கம்மியா எடுத்துக்கிறீங்க. அப்போ கண்டிப்பா உங்களோட ஸ்பீட் என்ன ஆகணும்? நீங்க வேகமா போனாதான் உங்களுக்கு நேரம் குறையும். அப்போ 50 நிமிஷம் இதுக்கு முன்னாடி ஆச்சு.
இப்போ நீங்க 20 நிமிஷத்திலேயே கவர் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த 60 கிலோமீட்டர் பெர் ஹவர விட ஜாஸ்தியா தான் இருக்கும். இங்க வேகம் அதிகமா போனா தான் நமக்கு நேரமானது குறையும். சரி ஓகே. இப்போ நான் வந்து நேரம் 20 நிமிஷத்துல கவர் பண்ணணும்னா, நான் என்ன ஸ்பீட்ல போகணும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க போறேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பிரேக் பண்ணி சொல்லி தரேன். அதுக்கப்புறம் ஒரே ஸ்டெப்ல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பிரேக் பண்ணி பார்க்கும்போது, மொத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைம் இல்லையா? ஓகே. நமக்கு பாருங்க, ஸ்பீட் எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. டைம் எதுல இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஆன்சர் எதுல கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் ஸ்பீடும் கேட்கறாங்க அவங்க. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்? டிஸ்டன்ஸ கிலோமீட்டர்லயே கண்டுபிடிக்கிறேன். டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல கண்டுபிடிக்கணும்னா, ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும். ஆல்ரெடி 60ங்கிறதே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கு. அப்ப ஸ்பீடுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 60 போட்டுக்கலாம். டைம நான் ஹவர்ஸ்ல எழுதணும். ஆனா குடுத்திருக்கிற டைம் எதுல இருக்கு? 50 மினிட்ஸ்ன்னு இருக்கு. இந்த இடத்துல மினிட் ஹவரா மாத்துறதுக்கு 60ஆல டிவைட் பண்ணும். ஸோ 50/60. இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 60க்கு 60 கேன்சல் ஆயிடும். இப்ப எனக்கு டோட்டலா அந்த பஸ்ஸு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போம்போது 50 நிமிஷத்துல அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுதான்? 50 கிலோமீட்டர் தான். புரியுதா? இப்போ இந்த 50 கிலோமீட்டர் தான் பஸ் எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணுமா? 20 மினிட்ஸ்ல கவர் பண்ணுமா? இப்ப இதே 50 கிலோமீட்டர 20 மினிட்ஸ்ல அந்த பஸ் கவர் பண்ணணும்னா என்ன ஸ்பீடுல போகணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? நம்மளோட நியூ ஸ்பீடு. இந்த நியூ ஸ்பீடு ஸ்பீடு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? எந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண போறோம்? இதே 50 கிலோமீட்டர் தான். ஸோ 50 கிலோமீட்டர். நமக்கு எதுல கேட்கறாங்க பாருங்க, ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்கறாங்க. அப்ப அந்த டிஸ்டன்ஸ கிலோமீட்டர் எழுதியாச்சு. டைம் ஹவர்ஸ்ல தான் எழுதணும். எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணணும்? 20 மினிட்ஸ்ல கவர் பண்ணணும். அப்ப 20 மினிட்ஸ்ல கவர் பண்ண போறீங்கன்னா, 20 மினிட்ஸ் ஹவரா மாத்துறதுக்கு 20/60. இத கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? டினாமினேட்டர்ல 1/2ன்னு வரும். அப்ப அந்த 2 சாரி 1/3ன்னு வரும். டினாமினேட்டர்ல 1/3 இந்த 3 மேல போயிருச்சுன்னா எவ்வளோ? 150 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 150 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப நீங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணணும்னா, நீங்க 150 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனா தான் உங்களால ரீச் பண்ண முடியும். இப்ப இந்த கொஸ்டின்ல நான் என்ன பண்ணேன்? டிஸ்டன்ஸ கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ யூஸ் பண்ணி எனக்கு 20 நிமிஷத்துல போறதுக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். இப்ப இதே கொஸ்டின வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டெப்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, பாருங்க. இதுக்கு முன்னாடி 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனாங்க. அப்ப 50 நிமிஷம் ஆச்சு. அதே டிஸ்டன்ஸ தான் 20 மினிட்ஸ்ல கவர் பண்ணணும்னா, நான் எவ்வளோ ஸ்பீட்ல போணும்? இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன எழுதுவோம்? 60 இன்டூ எவ்வளோ நேரம்? 50/60. இங்க ஏன் 50/60 எழுதுறேன்னா, நமக்கு இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஸோ இத வந்து ஹவர்ஸ்ல எழுதணும் அப்படிங்கிறதுக்காக 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் 50 மினிட்ஸ வந்து ஹவர்ஸ்க்கு மாத்தி எழுதியிருக்கேன். அப்ப ஸ்பீட் இன்டூ டைம் என்ன? டிஸ்டன்ஸ். ஓகே. இப்ப நமக்கு தேவை என்ன? இப்ப என்ன ஸ்பீடுல நான் போனேன்னா, இந்த ஸ்பீட தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ நேரத்துல நான் ரீச் ஆகணுமா? 20 மினிட்ஸ்ல ரீச் ஆகணும். அப்ப 20/60. இப்ப ஸ்பீட் இன்டூ டைம். இந்த டிஸ்டன்ஸும் இதுவும் டிஸ்டன்ஸ் தான். இதுவும் டிஸ்டன்ஸ் தான். 2 டிஸ்டன்ஸும் என்னதுதான்? சேம் தான். இந்த மாரி நீங்க ஒரே ஸ்டெப்ல எழுதலாம். இந்த 50 கிலோமீட்டர்ங்கிறத கண்டுபிடிக்காமயே நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இன்டூ டைம். இது ஃபர்ஸ்ட் போன ஸ்பீடு, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட டைம். இது இப்ப போற ஸ்பீடு, இப்ப எடுக்கக்கூடிய டைம். ஆனா 2 ஸ்பீடு 2 டைம்லயுமே அவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னதான்? ஒரே டிஸ்டன்ஸ் தான். வேற வேற ஸ்பீடு, வேற வேற டைம் எடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால 2மே 2 பக்கமும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம். ஸோ ஸ்பீட் இன்டூ டைம், ஸ்பீட் இன்டூ டைம். இத சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு டைரக்ட்டா ஸ்பீட் எவ்வளோன்னு சொல்லி கிடைச்சிரும். பாருங்க 60க்கு இந்த 60 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 20ஆல கேன்சல் பண்ணா இங்க எவ்வளோ? 3 டைம்ஸ். அப்ப 3 இன்டூ 50 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 150 கிலோமீட்டர் பெர் ஹவர். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாடலும் ஓகே தான், அல்லது இந்த மாடலும் ஓகே தான். புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய பெரிய கொஸ்டின் வரும்போது நம்ம இந்த மெத்தட யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட். இதுல பாருங்க, a bus covered a distance of 162 kilometer. If the speed of bus is 50 meter per second, then what will be the time taken? So CGL மெயின்ஸ்ல 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். பேசிக்கா ஒரு கொஸ்டின் தான். டிஸ்டன்ஸும் குடுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்பீடும் குடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்க? டைம் கேட்கறாங்க. ஆனா டைம் எல்லாம் எதுல இருக்கு? ஹவர்ஸ்ல இருக்கு. சரியா? அப்ப டைம் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே. சரி ஓகே. டைம் எதுல வேணும்? ஹவர்ஸ்ல வேணும். அப்ப டிஸ்டன்ஸ் எதுல இருக்கணும்? கிலோமீட்டர்ல இருக்கணும். ஆல்ரெடி கிலோமீட்டர்ல தான் குடுத்துருக்காங்க. எவ்வளவா? 162 கிலோமீட்டரா. ஸ்பீட் எதுல இருக்கணும்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கணும். ஆனா எதுல குடுத்துருக்காங்க? ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல குடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல நான் ஸ்பீடு கீழ 15 மட்டும் எழுதிட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா 15 எழுதுனா அது மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும். இப்ப மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்துறதுக்கு அத என்ன பண்ணிக்கணும்? இன்டூ 18/5. அவ்வளோதாங்க. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இங்க கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். அடுத்தது 3ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க
5 3s are 15, 4 3s are 12. அடுத்து 18 கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ? 3 டைம்ஸ். ஸோ அப்போ எனக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்து எதில் கிடச்சிச்சு? ஹவர்ஸ்லேயே கிடச்சிருச்சு. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ 3 hours. ஆப்ஷன் ஏ 3 hours. நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, விபின் travels 1/3 of the distance of the journey at a speed of 30 km per hour and the remaining distance at a speed of 40 km per hour. If it took a total of 12 hours to complete the journey, what was the total distance of the journey? CGL Tier 2 2023ல கேட்ட கொஸ்டின். இது வந்து பேசிக் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அப்போ விபின் மொத்தம் எவ்வளவு தூரம் போனாருன்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஆனா அவரோட மொத்த டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 3ல 1 பங்கு 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்து 30 km/h ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 40 km/h ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. மொத்தமா அவரு அந்த என்டையர் டிஸ்டன்ஸையும் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறாரு? 12 மணி நேரம் எடுத்திருக்கிறாரு. அப்போ வாட் வாஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ்? அப்போ அவர் கவர் பண்ண அந்த மொத்த டிஸ்டன்ஸுங்கிறது எவ்வளவா இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, அப்போ நான் மொத்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணும். இந்த இடத்துல நான் டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து 4xன்னு வச்சுக்கிறேன். எதுக்காக நான் 4x வேண்டாம், 3xன்னு வச்சுக்கோம். எதுக்காக நம்ம 3x அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த இடத்துல இவர் மொத்த டிஸ்டன்ஸையுமே ஒரே ஸ்பீட்ல போகல. அது என்ன பண்ணியிருக்கிறாரு, 3ல 1 பங்கு பிரிச்சு அதை ஒரு ஸ்பீட்லையும் மிச்சத்தை இன்னொரு ஸ்பீட்லையும் போயிருக்காரு. அப்போ அந்த 1/3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி 1/3 அவங்க கொடுத்ததுனால டினாமினேட்டர்ல 3 இருக்கா, அப்போ 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி அந்த எக்ஸோட வேல்யூவை நான் எடுக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் 3xன்னு சொல்லி எடுத்திருக்கேன். அப்போ இந்த 3x மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3x. இதுல 1/3னா எவ்வளோ? அப்போ 1/3ங்கிறது எவ்வளோ இருக்கும்? x இருக்கும். ரிமைனிங் அப்போ எவ்வளோ இருக்கும்? 2x இருக்கும். இந்த 3xல 1/3னா x, பேலன்ஸ் வந்து 2x. இந்த ஃபர்ஸ்ட் 1/3க்கு வந்து என்ன ஸ்பீட்ல போயிருக்கிறாரு? 30 km/h ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸுக்கு 40 km/h ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. ஓவராலா இந்த என்டையர் டிஸ்டன்ஸையும் அவர் கவர் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 hours. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு பார்க்கும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், 3x கிலோமீட்டர்னு வச்சிருக்கோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு அவர் ஒரு ஸ்பீட்ல போறாரு, 2x கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு ஒரு ஸ்பீட்ல போறாரு. அப்போ இந்த எக்ஸ் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஆயிருக்கும், இந்த 2x கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஆயிருக்கும். இந்த ரெண்டு டைமுக்கும் சேர்த்து டோட்டல் டைம் தான் எவ்வளோ? இந்த 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைமை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் தான் எழுத போறேன். இந்த ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான டாபிக் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல எது வந்து நமக்கு வந்து சேலஞ்சிங்கா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது தான். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றத நான் வந்து எப்படி எழுதுறேன், எதனால இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னா, இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நெறைய ஷார்ட் ட்ரிக் இருக்கு. ஷார்ட் ட்ரிக் படிக்கிறதுக்கு முன்னாடி விஷயம் நமக்கு அந்த பேசிக் கான்செப்ட் என்ன, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஷார்ட் ட்ரிக் படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். இல்ல கொஸ்டின்ல ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த இடத்துல நமக்கு ஷார்ட் ட்ரிக் ஒர்க் ஆகாது. புரியுதா? சொன்ன ஷார்ட் ட்ரிக் எல்லா கொஸ்டினுக்கும் நான் சொல்லி தருவேன். இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேசிக்கா எப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு குடுத்திருக்கிறது என்ன, டோட்டல் டைம் எவ்வளவு குடுத்திருக்காங்க? 12 ஹவர்ஸ் குடுத்திருக்காங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் கிலோமீட்டர கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இந்த டைம கண்டுபிடிப்போம். புரிஞ்சுக்கிறதுக்காக இத நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் கிலோமீட்டர கவர் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன், T1ன்னு வச்சுக்கிறேன். இந்த 2x கிலோமீட்டர கவர் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் என்னன்னு வச்சுப்போம், T2ன்னு வச்சுப்போம். இப்ப T1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த டைம நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டைம் ஈக்குவல் டூ ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அப்போ இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் கிலோமீட்டர். என்ன ஸ்பீட்ல போயிருக்காங்க? 30 km/h. புரியுதா? ஸோ எக்ஸ்ங்கிறது கிலோமீட்டர்ல தான் இருக்கு. 30ங்கிறது km/hல தான் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பாருங்க T2. T2ங்கிறது இந்த 2x கிலோமீட்டர கவர் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம். அப்ப பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க? 2x. என்ன ஸ்பீட்ல போனாங்க? 40. அப்போ x/30ங்கிறது ஃபர்ஸ்ட் டைமு, 2x/40ங்கிறது செகண்ட் டைமு. இது ரெண்டுக்கும் சேர்த்த டோட்டல் டைம் தான் எவ்வளோ? 12 ஹவர்ஸ். அப்ப இந்த டைம் ரெண்டையும் ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 12 ஹவர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். பாருங்க. அப்போ T1 + T2 தான் நமக்கு 12 ஹவர்ஸ். T1ஓட வேல்யூ தான் என்னது? x/30. புரியுதா? இந்த x கிலோமீட்டர கவர் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு, பிளஸ் அடுத்தது இந்த 2x கிலோமீட்டர கவர் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு,
இந்த 2 டைமையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12 ஹவர்ஸ் கிடைக்கும். இவ்வளோதாங்க. இந்த ஈக்குவேஷன ஃபார்ம் பண்றது தான் விஷயமே. இது தெரியாம தான் நெறைய பேரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப டஃப்பான டாபிக்கு, கஷ்டமா இருக்கும், நெறைய கன்ஃப்யூஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க. இன்னும் பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய நெறைய கொஸ்டின்ஸ்ல இந்த மாரி நம்ம நெறைய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அத நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்க அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்ப இதுக்கப்புறம் இத சால்வ் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. பாருங்க. எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? x/30 + x/20யா? இப்ப 30, 20 எல்சிஎம் எடுத்தா என்ன போட்டுக்கலாம்? 60. இப்ப இங்க என்ன வரும்? 2x + 3x. ஸோ 5x ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 12. இப்போ 5ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்க 12. ஸோ x ஈக்குவல் டு 12 இன்டு 12 எவ்வளோ? 144. ஸோ 144 ஆன்சர் இல்ல. இன்னும் முடியல நமக்கு கொஸ்டின். என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல? வாட் வாஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர் ஆஃப் த ஜர்னி? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஜர்னி கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு வச்சோம்? 3x கிலோமீட்டர்னு வச்சோம். அப்ப இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3x தானே. அப்ப 3 இன்டு எக்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 144. இப்போ 3 இன்டு 144னா நமக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வரும்? 432 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 432 கிலோமீட்டர். புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கா ஒரு சில யூனிட்ஸ் பார்த்தோம். யூனிட்டோட கன்வர்ஷன் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைப் வைஸா பிரிச்சு ஒவ்வொரு டைப்பா நம்ம அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டினியூவா கிளாஸை வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜிஎஸ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம யூடியூப்ல எடுக்கிற கிளாஸ்க்கான கிளாஸ் நோட்ஸ் வந்து நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ அப்ளிகேஷன்ல அவைலபிளா இருக்கு. அதையும் டவுன்லோட் பண்ணி அந்த நோட்ஸையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு கான்செப்டோட மீட் பண்றேன். தேங்க்யூ.